ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஏலேலோ ஐலசா ஏலேலோ அந்தோணி என்ற வீச்சு வலையில் வருகுது மீன்களடி ஒரு கற்கல்லு கூட இல்லையடி கடலில் முழுகிக் கொண்டோடுது மீன்களடி இனத்தை பெருக்க கூட இடமில்லையாமடி மனித இனத்துக்கு தான் தேவையோடி ஏலேலோ ஐலசா ஏலேலோ அண்ணானே என்ன மீன் இருக்கா ஓம்பிள்ள ஓம்பிள்ள என்ன மீன் தானே இப்ப பொன்பில கமலா வாராள் மேச பூர்வமாய் போடுவான் அப்பதான் விலை ஊட்டி விற்கலாம் கொஞ்சம் மீன் தின்னுல ஓ மீன் நல்ல போடுறீங்க இது மேட்ச் மேட்ச் ஓ இது என்னடா மேட்ச் போட்டாதான் முடி வரும் இந்த பேரன் கீரை வெண்டிக்காய் கத்தரிக்காய் தக்காளி எல்லாம் இருக்கு எல்லாம் போட்டு தான் மீன் பிடிக்கிறது இது உனக்கு தெரிய ஒண்ணுமில்ல உங்களுக்கு விஷயம்லாங்க பாருங்க வந்து பாருங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம் இந்த பஸ்கள் எல்லாம் கொண்டு விட்டவங்க அரசாங்கம் பஸ்களை கொண்டு நடுக்கடலுக்கு விட்டு தான் மீன் இனத்தை பெருக்கிறது வந்து குளியலை போட்டு நாங்கள் பிடிக்கிறாங்க அம்புடும் குளை போட்டா அம்புடும் நடுக்கடல வந்து குளியை போட்டா அம்புடும் அது இப்ப அவங்க எல்லாம் தடை விதிச்சு போட்டாங்க அப்படியெல்லாம் பிடிக்கலாம்னு சொல்லி தடை விதிச்சு போட்டாங்க இப்ப பின்ன இந்த மேட்ச்ல போட்டுதான் பிடிக்கிறாரு அந்த நேரத்துக்கு இனத்தை பெருக்கிறதுக்கு போட்டுதான் நாங்கள் இப்ப மீன் பிடிக்கிறோம் ஓ அதுதான் இப்ப மீன் இல்லை ஓ நம்பிட்டு போறாக்கு நம்புறே நம்புறே என்ன ஓ நீங்களை இப்படி என்ன போட்டு இன்ஜின்லவே பிடிக்கிறீங்க அது இல்ல கஷ்டம் அது 7 முட்டை மேச வேணும் அதுக்கு மண்ணெண்ணெய் அடிக்க கஷ்டம் இது மேச போட்டு நாங்கள் பிடிச்சு போடுவோம் சில வழியில கிடைக்கும் கிடைக்கா போகும் சில வழியில கரைக்கு கூட மீன் தரேன் இது என்றால் மேச போட்டு நான் கரை வேண்டு பிடிச்சு போட்டு நான் உங்களை கொண்டு தருவேன் நான் தனியா தருவேன் பிள்ளை நீங்க அன்றைக்கு மீனுக்கு 4 மீனை வச்சுட்டு 2000 சொன்னீங்க அப்ப அதான் கடற்கரைக்கு வந்தேன் சந்தைக்கும் போறோம் சந்தையில மீனை ஆட்கள் மீன்காடு இல்ல பிள்ளை அதான் இந்த மீன் இங்க வேற உங்களை மிளகரியில கொண்டு போட்டு பிடிக்கிறது மீன் மிளகரியில போட்டு வெண்டிக்காய் கத்திரிக்காய் எல்லாம் போட்டு தான் பிடிக்கிறாரு சும்மா நீங்க மீன் வைக்கிறீர்கள் ஏதோ அந்த வானில இருந்து கொட்டு போறதாண்டு எவ்வளவு கஷ்டம் தெரியுமே மீனை பிடிக்கிறாரு பிடிச்சு கொண்டு அது அவ்வளோடுமே அது மீன் போடுறீங்களா அது உங்க பாவம் என்ன நீங்களும் உங்களோட வாழ்க்கையும் இப்படித்தான் நான் சீரியோ கடவுள் வீதியம் புரியலோ யார் நான் சொன்னேன் 10,000 ரூபாய் மேட்சுக்கு வேணும் போய் இன்ஜின் போட்டுல போய் மீன் பிடிக்கிறேன் என்றால் 5,000 ரூபாய்க்கு மண்ணெண்ணெய் அடிக்க வேணும் இன்ஜினுக்கு. அப்போ எங்களோட வாழ்க்கை இப்படிதான் கஷ்டம். நாங்கள் வந்து 3,000 ரூபாய் உங்களுக்கு நீரை குழம்பு வந்து 3,000 ரூபாய் சொன்னா நீங்க தரையில வாய் வைக்கிறீங்க. எங்களோட வாழ்க்கை பாருங்க, நீங்க வந்து பார்த்துட்டா தெரியுது. மேசம் போட்டு பிடிக்கிறோம், கத்திரிக்காய் வாழைக்காய் மரக்கறிகளை போட்டு கீரைகளை போட்டு பிடிக்கிறோம். அந்த கீரைக்கு எல்லாம் மீன் வந்து தாங்க குளிய போட்டு மரக்கிளைய கொண்டு நடுக்கடல போட்டு பிடிச்சா தடை செய்கிறாங்க. கீரையில போட்டு தான் பிடிக்கிறது.
இதுல விளங்குது இல்லையே உங்களுக்கு. நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு உங்களுக்கு தரணும்ட்டு தார் நாங்க திருவிழா எல்லாம் இப்பதான் எங்களுக்கு முடிஞ்சது. அப்ப மீன் வாங்குவோம் வந்த நான் என்ன நீ எப்படி எல்லாம் விளையா சொல்லிடுறீர்கள்? அப்படி விளையா சொல்லு நான் மீன விளையா சொல்ல எங்களுக்கு சிலார்கள் சொன்னான். மீன நாங்க உங்களுக்கு கூட விளையாட்டல்ல இனிய வந்துட்டினா என்ன முழுக்க நீ நான் திருவிழா முடிஞ்சது கொஞ்சம் மீன் இருந்தாலும் சாப்பிடுவோம் மலிவாத்தான வாங்கலாம் உங்கள்கிட்ட நாங்க கடற்கரைக்கு வாரோம். நீங்கள் பெட்டியில கொண்டு வர நாங்கள் இல்லையா வாங்குறது திருவிழா முடிஞ்சது கொஞ்சம் மலிவா சாப்பிடலாமண்டா நீங்களும் எங்களுக்கு விளையா சொல்லுறீங்க. நீ போ, நான் உனக்கு விளையாட்டல்ல, நீ யோசிக்காத. நான் அப்படியாடால் இல்ல சரியே கமலா, நீ போட்டு வா, நீ போட்டு வா, முன்னாடி கொண்டு வர அப்பாடே அனுப்பியாச்சு. மீனும் படாதப்பா, கடற்கரைக்கு தான் இந்த வந்தா எனக்கு கொதி வாரது. இருக்கிற வெயில் ஒரு பக்கம், மீன் படுகிறதில்லை, இது முழங்காது கமலா. 68 கேள்விகள் ஒரு பக்கம். என்ன அந்தானே பேசுறாங்க? நான் கொண்டு வரேன், நீ போகல, நீ போ. உனக்கு கடற்கரைக்கு வந்தோடனே நீங்களுக்கு ஒரு பெரிய கொப்பு தானே. நான் ஒரு பக்கத்துல கொண்டு வரேன், நீ போ. கொண்டு வா, நான் மீனோட வாக்குறான். நம்பிட்டாள், மேசம் போட்டு மரக்கரை போட்டுதான் மீன் பிடிக்கிறான் நம்பிட்டாள். அப்படிப்பட்ட பேர் கூட்டங்கள். சரி, பிடிச்ச மீனை கொண்டு போவான். ஒரு செய்யலாம். 4 மீன் தான் நம்புறேன். கரைக்கும் மீன் கொண்டு வர சொன்னவள் கமலா மீனுக்கு சொல்லி போட்டான். இதுக்கிடையில பிள்ளைக்கு டியூஷன் காசு கட்டணும். இந்த செய்யற எழுதுறீங்க கிடக்கு பாப்போம். கமலாவுக்கு விட்டு தள்ளி விடுவோம். அந்தோணியாரு இதுதான் காக்க வேணும். இன்னைக்கு போறேன் 5 கிலோ விற்கிற இடத்துல இன்னைக்கு 4 மீனோட போறேன். என்ன செய்யற எழுதுறீங்க கிடக்கு பாப்போம். கமலாவுக்கு கொஞ்சம் கூட வச்சு விட்டு பார்ப்போம் என்ன செய்யறாங்க. போன் அடிக்கிறான் வேகம் காணிட்டு அவனை காணல. வார போன் அடிச்சடிச்சு கொண்டு வார. எங்க விளையாட நின்றானி இவ்வளோ நேரம்? என்ன விளையாட்டு மீன் என்ன கொண்டு வந்தோம்? பாறை இருக்குது, சரியா? பாறை இருக்குது. அத்தனை போடுற மண்ணுக்கு எல்லாம் இருக்கிறா கொஞ்சம் ஒரு சீலா இல்லையா? சீலா இங்க கிடக்கு. சீலா எல்லாம் கிடக்கு. சரி, இந்த மூந்தம் கூட மூந்தம் 500 ரூபாக்கா. என்ன நீ 500 ரூபான்ற? அன்றைக்கு சந்தையில 250 ரூபாய்க்கு வாங்குறோம். நீ இந்த அது சந்தையில அவங்க மேட்ச் போட்டு சந்தையில அவங்களுக்கு பிரச்சனை இல்ல. இது நான் 3 மூட்டை மேட்ச் முடிஞ்சது, இது முடிஞ்சது. ஓடுற கூலி என்ன எவ்வளவு கஷ்டம் சொல்ல மறுபடி இல்லாம அங்க எவ்வளவு போட்டுதான மீன் பிடிக்காது. தெரியாது பார்த்ததுனால கடற்கரை இல்ல. சரி, 400 ரூபாய் இருந்தா 400 ரூபாய் இருந்தா 400 ரூபாய் இருந்தா பேக் இதுக்குள்ள பேக்கு தான் தர வரும். பேக் தர மாட்டீங்கள். பேக்கே 10 ரூபாய்க்கு. இப்படி 400 ரூபா. இந்த அப்படி நாளைக்கு கொண்டு வா வேலைக்கு. சரி, நாளைக்கு நான் கடற்கரைக்கு வேற இல்லாது. இந்த மீன இந்த பாடுபடுற பாடப்பா நான் வந்து பார்த்துட்டேன். கலைச்சால் நாங்கள் தொழில் செய்யவும் மரக்கறி வாங்குற காசுக்கு மீன் வாங்குறோம், மீன் வாங்குற காசுக்கு இறைச்சி வாங்கலாம். சின்னத்தை வீரியத்தை விடுறது
இப்படி சந்தையில கீரிய நெந்திர கீரியை கொண்டு சந்தையில கொடுத்தா அவன் நர விலைக்கு வாங்குறான். அவன் நர விலைக்கு வாங்கி போட்டு அவன் டபுள் விலை வச்சு விற்கிறான். என்னத்தை வாங்கி என்னத்தை சமைக்கிற என்னத்தை செய்கிறார் காலத்து என்னன்னு காட்டுற. சரி கேட்டீங்களோ சங்கதி.